ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி நல்ல டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த கிளைமேட்டுக்கு நல்லா ஜில்லுன்னு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 பிஞ்சு போல் உப்பு சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கிறேன். மஞ்சள் பொடி நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம இதை நல்லா கலந்து எடுக்கணும். விஸ்க் வச்சோ இல்லை ஒரு ஸ்பூன் வச்சோ இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். நான் இங்கே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்துருக்கிறேன். ஒரேடியாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி சேர்த்து கலந்து எடுக்கணும். நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். 3/4 கப் அளவு கடலை மாவுக்கு 1/2 கப் அளவு பால் கரெக்டாக தான் இருக்கும். நமக்கு பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக ட்ராப் ஆகிற மாதிரி இருக்கணும். நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கிறேன். 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் வரை பால் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பு, கூடவே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கிறேன் மிக்சியில். இதை இது கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே பாதாம் பருப்பு கூட சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 கப் போல் பால் பொடி சேர்த்துருக்கிறேன். பால் பொடி ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து செய்யும்போது சுவை நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இது போல் கலந்து எடுக்கணும். நம்ம சேர்த்துருந்து அந்த பால் பொடி நல்லா அந்த பாலில் கலந்து வரணும். ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒருக்கா செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இந்த சுவை வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இது போல் நல்லா கலந்து எடுக்கணும். இப்போ நமக்கு பால் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பால் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இது போல் நல்லா பால் கொதித்து வந்ததுக்கப்புறமா இது கூடவே இனிப்புக்கு வெள்ளை சக்கரை தான் நான் இங்கே சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 கப்போட கொஞ்சம் கம்மியாக 1/3 கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து எடுக்கலாம். அந்த சக்கரை அந்த பாலில் நல்லா கரைஞ்சி வரணும். இது மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ளேமை சிம்லேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதிக்க விடும்போது பால் கொஞ்சம் கூட நல்லா திக்காகி வந்துடும். பாலும் சர்க்கரையும் இருந்தாலுமே போதும். அது இதுன்னு எதுவுமே சேர்க்க வேண்டாம். பாலை கொஞ்சம் கூட வத்த காய்ச்சிட்டு பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. பால் கொஞ்சம் கூட திக்காகி வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே கடலை மாவை பாலில் கலந்து வச்சுருந்தோம்ல, அதை ஒருக்கா இது போல் நல்லா கலந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை பூந்தியாக பொரித்து எடுத்துக்கலாம். நான் ஸ்டவ்வில் ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பொரிச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி கரண்டி தான் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட பூந்தி கரண்டி இருந்தால் அது கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து இது போல் நம்ம தேய்ச்சி விட்டோம்னா அழகாக நமக்கு சின்ன முத்தாக நமக்கு பூந்தி வந்து விழுந்துடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பூந்தி கரண்டி தான் வேணும்னு அவசியம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி கரண்டி வச்சு ஈஸியாக நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு வரணும். லைட்டாக ஒரு கிறிஸ்பி ஆகி வரதுவரையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி மாற்றி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும்போதே எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும். அப்போ தான் நம்ம பாலில் சேர்த்து இதை சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். இது போலவே நம்ம அடுத்தடுத்து உள்ளதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த கரண்டியை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு பயன்படுத்தணும். இல்லைனா நம்ம இந்த மாதிரி சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது பூந்தியெல்லாம் உருண்டையாக இல்லாமல் கொஞ்சம் வாலாக இருந்த மாதிரி இருக்கும். அடுத்ததாக கடைசி பேட்சில் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருந்தேன். க்ரீன் கலர் ஃபுட் கலர் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் வேண்டான்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிட்டு செஞ்சுக்கலாம். எல்லாம் ஒரே நிறமாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். நமக்கு பூந்தியெல்லாம் அவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பூந்தி ஃப்ரை பண்ணி பாலில் சேர்த்து சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பால், அதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம பால் வந்து சேர்க்கும்போது பால் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஊறி வரணும். ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆகும் ஊறி வரதுக்கு. லைட்டாக அந்த மாதிரி சூடாக இருக்கும்போது சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சமாக நட்ஸ் வந்து சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 15 நிமிஷம் மட்டும் தான் ஊற வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும். ஒன்று எடுத்து காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.